வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் டைப் என்னன்னா நம்பர் கோடிங். இதில் கேஸ் 1 பார்க்குறோம். கேஸ் 1னா இல்லை when numerical code value are assigned to words, அதாவது ஒரு வேர்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருவாங்க. இப்போ டேரெக்டாக ப்ராப்ளம் பாருங்கள். ஏக்கு 1 கோடு, பிக்கு 2 கோடு. அப்போ நான் பிஐடிடிஐசிக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆர்டர் வைஸ் 1 2 இருக்கு. இதில் அப்படின்னா எப்படி, இதில் லாஸ்ட் என்னன்னு பார்த்தா ஐஇ. ஓகேங்களா, என்னன்னு சொல்கிறேன். ஏ பி சி டி எஃப் ஜி ஹெச் ஐ 1 2 3 4 5 6 7 8 9 இதான் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா, பிடிக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா. பி எத்தனாவது எழுத்து 2, ஐ எத்தனாவது 9, டி பாருங்க 4, அப்படின்னா 4, ஐ என்ன 9, சி என்ன 3. இதைத்தான் கொடுத்துருக்காங்க ஆர்டர் வைஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. பெயிண்ட்டுக்கு 74128ன்னு கோடு கொடுத்துருக்கான். எக்ஸலுக்கு 93596ன்னு கோடு கொடுத்துருக்கான். அப்படின்னா அசப்டுக்கு என்னன்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, அப்படியே எழுதுங்க. பெயிண்ட்டு எக்ஸல், இது என்னது 741289356 அந்த கோடை அதுக்கு இல்லைன்னு நேராக எழுதுங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அசப்டுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்க. ஏக்கு நேரம் என்ன இருக்கு 4, அப்படின்னா 4. சிக்கு நேரம் என்ன இருக்கு 5, 2 5. ஓகேங்களா, ஈக்கு நேரம் என்ன இருக்கு 9. இங்கே பாருங்க, ஈக்கு நேரம் 9. பிக்கு நேரம் என்ன இருக்கு 7. டீக்கு நேரம் என்ன இருக்கு 8. இவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. டீக்கு 4, கவருக்கு 63. இப்போ நம்ம பேசிஸ்க்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்கான். பாருங்க, டீக்கு 4, அப்படின்னா ஆர்டர் வைஸில் 4 வருது. இப்போ கவருக்கு பாருங்க, கவர் எப்படி 63 வந்துன்னு பார்க்கணும். சி எத்தனாவது எழுத்து 3வது எழுத்து, ஓ எத்தனாவது எழுத்து 15வது எழுத்து, பி 22வது எழுத்து, இ 5வது எழுத்து, ஆர் பார்த்தீங்கன்னா 18வது எழுத்து. இதெல்லாம் கூட்டினா 63 வரும். அப்போனா பேசிஸ்க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பி எத்தனாவது எழுத்து 2, ஏ 1, எஸ் 19, ஐ வந்து 9வது எழுத்து, எஸ் 19வது எழுத்து. கூட்டினா 38 47 50. ஓகேங்களா, பாருங்க எப்படி வருதுன்னு சும்மா யோசிச்சு பண்ணுங்க. ரீசனிங்னாலே உங்கள் மைண்டை செக் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம். ஓகேங்களா, T4ன்னு கொடுத்துட்டோம், நான் ஆர்டர் வைஸில் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கவருக்கு எப்படி ஆர்டர் வைஸை போட்டால் வரும், கூட்டினா தான் 63 வரும். அப்போ நான் பேசிஸு என்னன்னு கேட்டிருக்கேன். அப்படின்னா 50. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். நம்பர் 2 லெட்டர் கோடிங். நம்பர் கொடுத்துருப்பாங்க, கோடிங் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதை கோடிங் கொடுத்துருப்பான், லெட்டர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். 2க்கு பி, 3க்கு என், 9க்கு கியூ, 5க்கு ஆர், 4க்கு ஏ, 6க்கு பி. அப்படின்னா 5 9 9 4 2 3க்கு என்னன்னு கேட்டிருக்கான். பாருங்க, ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு லெட்டர் கொடுத்துட்டான். ஸ்ட்ரெயிட்டாக எழுத வேண்டியதான். 5க்கு ஆர், 9க்கு கியூ, 4க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு எம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3 4 5 6க்கு ரோப்பு. இந்த கோடுக்கு இதான் வேர்டு. அப்போ 1 5 5 2 6க்கு ஆப்பிள். அப்போ நான் 5 4 6 1 3க்கு என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்கான். பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் இப்போ 6க்கு 3. இப்போ 2 காமன் உள்ள ஒரு எழுத்து பாருங்களேன், பி. இங்கேயும் 5, இங்கேயும் 2 5. அப்போனா ஆர்டர் வைஸில் கோடு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நான் 6னா 3, ஓனா 4, பீனா 5, ஈனா 6.
இப்போ எழுதலாமா? 5னா என்ன? பின்னு தெரியும். 4னா என்ன? ஓ. 6னா என்ன? இ. 6னா இ. 1னா ஏ. 3னா ஆர். அவ்வளோதாங்க. ஓகேங்க. இந்த டைப் 2 முடிஞ்சது. இப்போ டைப் 3 பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் கோடிங்கே நெக்ஸ்ட் டைப்பு. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வேலை கொடுத்து அது கோடு கண்டுபிடிப்பாங்க. இப்போ 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோடுக்கு கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கோடு உங்களுக்கு மேட்ரிக்ஸ்னு என்ன தெரியும்? இப்போ நான் சி ஃபஸ்ட்டு சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் 0 4 0 4. நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்கு 1 0 1 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி 21. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 1 31. நெக்ஸ்ட் பாருங்க சி 44. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சர் இங்கே எதாவது உங்களுக்கு சேமாக இருக்குன்னு பாருங்களா. 44 கண்டிப்பாக இதில் கிடையாது. 10 வருது. அப்போனா இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. இது ஆப்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அடுத்து ஓ. ஓகே, என்னென்ன டைம் வருதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியும் ஓ இங்கே இருக்குது. 57 69 78 85 96 96 எல். ஓகேங்களா? சாரி, எல் என்னது? 95. சரி ஓ தானே சொன்னோம். 90 ஓ 96. கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் என்ன சேமாக வருது பாருங்களா. 85 தான் இதில் எல்லா இதுலையும் மதிப்பு ஒன்றா வருது. அப்படின்னா 85ம் இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல் எங்கே இருக்குது? 56. சரி, ஆர்டர் வைஸு எல் பாருங்கள் 56. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 68. எல் 68. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 79ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 89ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 95. பாருங்களேன். அடுத்து 79 77. சரி, இங்கே பாருங்கள் 79 77 2 ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு 77 கண்டிப்பாக கிடையாது. 77 கண்டிப்பாக கிடையாது. அப்படின்னா 79 தான் இருக்குது. அப்படின்னா இங்கேயும் இருக்கா? அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. நம்ம டி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா? இப்படி ஆன்சர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் மெத்தட்னாலே இதான் ஆன்சரு. வேணா டீக்கும் வேணா போட்டுருதேன். 24 32 41 24 இருக்கா? 24 10 85 79 24 கோல்டுக்கு தான் மேட்ரிக்ஸு. இதே மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்து ஒரு 4 வேர்டு கூட கொடுக்கலாம். அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். டைப் 4 பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடு. நீங்கள் சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க. நின்றுனா உட்காரணும், உட்காரலாம் நிற்கணும். அதாவது மாற்றி மாற்றி பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். இஃப் குக் இஸ் கால்டு பட்லர், பட்லர் இஸ் கால்டு மேனேஜர், மேனேஜர் இஸ் கால்டு டீச்சர், டீச்சர் இஸ் கால்டு கிளர்க் அண்ட் கிளர்க் இஸ் கால்டு பிரின்சிபல். who will teach in a class. டீச் பண்ணுறது யாரு? டீச்சர். ஓகேங்களா? நம்ம டீச்சரை என்ன சொல்லுவோம் பாருங்க. டீச்சர் இஸ் கால்டு கிளர்க்கு. அப்படின்னா கிளர்க்கு தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? who will teach in a class. டீச் பண்ணுறது டீச்சரு. அப்படின்னா டீச்சரை நம்ம டீச்சரை எப்படி கூப்பிடுவோம்? கிளர்க்குன்னு கூப்பிடுவோம். அப்படின்னா கிளர்க்கு தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் ஐ இஸ் கால்டு கேண்ட், ஹேண்ட் இஸ் கால்டு மவுத், மவுத் இஸ் கால்டு ஏர், ஏர் இஸ் கால்டு நோஸ் அண்ட் நோஸ் இஸ் கால்டு டங், வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் வுட் எ பெர்சன் ஹியர். நம்ம எதால கேட்போம்? காதால கேட்போம். ஓகேங்களா? எதால கேட்போம்? காதால கேட்போம். நம்ம இப்போ காதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏர் இஸ் கால்டு நோஸ், நோஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எதால கேட்போம்னா காதுன்னு டேரக்டாக சொல்லிடுறேன். காதுனா அதுக்கு என்ன சொல்லி கூப்பிட்றோம்? நோஸ்ன்னு சொல்கிறோம். அதைத்தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைன்னா நான் சொன்னேன்
கேமு நில்லுனா உட்காரணும் நிற்கணும் அந்த மாதிரி கதை தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டைப் பாருங்க. டைப் 5 பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு லெட்டர் கோடிங். ஓகேங்களா? NSO PTRKLICHN சர்மா கட்ஸ் மேரேஜ் கிஃப்ட், இது இந்த கோடுக்கு இதான் வேடு. இதே மாதிரி PTRLMNLNM WOPCHNக்கு ஒய்ஃப் கியூசியா மேரேஜ் கிஃப்ட், இந்த கோடுக்கு இதான் வேடு. ஓகேங்களா? TTI WOPNHI QQC நத்திங், இது இந்த கோடுக்கு இதான் வேடு. வாட் would மீன் கியூஸ், கியூஸ்க்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? 2 இடத்துல கியூஸ் இருக்கா? அப்போ நான் இந்த 2 இடத்துல எந்த வேர்டு காமனாக இருக்குன்னு பாருங்க. ஊப்புங்கிறது WOPங்கிறது காமனாக இருக்கு. அப்போ நான் கியூஸ் கோடு என்னது WOP. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. இந்த ப்ராப்ளம் பாருங்க. TSEPக்கு ட்ரிங்க் ஃப்ரூட் ஜூஸ், அந்த கோடுக்கு அதான் வேர்டு. SEKELE இதுக்கு இந்த கோடுக்கு ஜூஸ் இஸ் ஏ ஸ்வீட் தான் வேர்டு. ஓகேங்களா? LEREME கீ இஸ் ஏ இன்டெலிஜென்ட், இந்த கோடுக்கு தான் வேர்டு. ஸ்வீட்டுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஸ்வீட்னா எப்படி ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பொதுவாக இருக்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 2லேயும் பொதுவாக இருக்கிறது பாருங்க, ஜூஸ். ஓகேங்களா? அப்போ நான் இந்த 2க்கு பொதுவாக உள்ளது எதுன்னு பாருங்க, SE. ஜூஸுக்கு SEE. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 வேர்டுக்கும் காமனாக 2 வேர்டும் சேமாக இருக்கு. இங்கே 2 வேர்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு கோடு என்னது LE. அப்போ நான் இஸ்ஸுக்கு LE. அப்போ நான் SEயும் கிடையாது LEயும் கிடையாது. அப்போ நான் ஆன்சர் KE. ஸ்வீட்டுக்கு என்னது KE. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து லெட்டர் வச்சு கோடு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் வந்து நம்பர் வச்சு கோடு கொடுப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க. நெக்ஸ்ட் டைப் 6 பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு நம்பர் கோடிங். அதாவது முன்ன பார்த்தது என்னது பார்த்து சொன்னேன், இது நம்பர் கொடுத்து வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கோடு கொடுத்து வேர்டு. ஓகேங்களா? 786ங்கிறது ஸ்டடி வெரி ஹார்டு, 958ங்கிறது ஹார்ட் ஒர்க் பே, 645ங்கிறது ஸ்டடி அண்ட் ஒர்க்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லுக் ஃபார் வெரி, வெரிங்கிறதுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வெரிக்குன்னு டேரக்டாக நம்ம போட்டக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 கம்பேர் பண்ணுங்க. 2 இதுலேயும் ஸ்டடி இருக்கா? ஓகேங்களா? 2லேயும் காமனான நம்பர் என்னது 6. இப்போ நான் ஸ்டடிக்கு வந்து 6. ஓகேங்களா? 2வது பாருங்க ஹார்ட் ஒர்க். வெரிக்கு நம்ம காமனாக எங்கேயுமே இல்லை, அதனால் பார்க்க முடியாது. ஹார்ட் ஒர்க் பாருங்க, ஹார்ட் பாருங்க 2மே காமனாக இருக்குது. இப்போ 2க்கு காமனாக உள்ளது 8. நான் ஹார்டுக்கு 8. அப்புறம் மீதி உள்ளது என்னது 7. 7ங்கிறது தான் வெரிக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3 to 4ங்கிறது லைட் இஸ் பிரைட், இந்த கோடுக்கு தான் வேர்டு. 6 to 9 கேல் இஸ் பியூட்டிஃபுல், 4758 ஐ ப்ரிப்பேர் த பிரைட் க்ளோஸ். லைட்டுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? நம்ம ஷார்ட்டான கொஸ்டின் எழுதியிருக்கேன், கொஸ்டினில் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு டேரெக்டாக லைட்டுக்கு போட முடியாது, இங்கே காமன் லெட்டர் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் இஸ்ஸு இங்கே காமனாக இருக்குது. இப்போ இஸ்ஸு காமனாக இருக்குன்னா இங்கே 2க்கும் காமனாக உள்ள நம்பர் என்னது 2. இஸ்ஸுக்கு 2. ஓகேங்களா? அப்புறம் காமனாக பிரைட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு பிரைட்டு இங்கே ஒரு பிரைட்டு. நான் 2 காமனாக உள்ள நம்பர் எது? 2 காமனாக உள்ள நம்பர் பாருங்கள் 4. பிரைட்டுக்கு 4. அப்போ நான் மீதம் உள்ளது என்னது 3 தான் லைட்டு. நான் லைட்டுங்கிறது 3 தான் கோடு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினச்சிங்க. மேக்ஸிமம் எல்லா கோடிங்கும் முடிச்சாச்சு, கோடிங் டீ கோடிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.